Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திரு சபீர், மேற்கு மண்டலம் மத்திய மண்டலம் ரெண்டுமே மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேவுடைய டாமினன்ஸ் இருக்க தான் செய்யுது. அது நம்ம ஃபீல்டுக்கு போனாலே ரொம்ப விசிபிளாக இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுக அங்கே தான் போட்டி. ஆனால் என்ன அங்கே வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் இருக்குது இல்லையா, இபிஎஸ்ஸை ரொம்ப வந்து சிறுமைப்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்து மேற்கொள்கிறார். அது அங்கே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ அந்த மேற்கு மண்டலத்தில் அதிக இடங்களை ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட திரு செந்தில் பாலாஜி அவர்களை அங்கே வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு அது வந்து கை கொடுக்கும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு கோயம்புத்தூர் சவுத் ஒரு சேஃப் சீட் தான் வச்சுக்கோங்களேன். அங்கே மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்பி தான் வந்து திமுக அந்த தொகுதியில் நிற்கிது. அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த ரீஜனே அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அங்கங்கே 2021 பிறகு 2024 சரி, அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் சரி, திமுக நல்ல பெரிய மெஜாரிட்டி பெரிய வின் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ஒரு 4.5 ஆண்டு காலம் அவங்க செய்த அந்த வேலை, அதோடைய தாக்கம், அதோடைய அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் அது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழல் தான். நீங்கள் கோயம்புத்தூர் சவுத்து உங்களுக்கு அம்மன் அர்ஜுனுடைய கேம்பெயின் வந்து பெரிய அளவில் வந்து டோர் டு டோர் அவருடைய கேம்பெயின் வந்து ஒரு திமுகவுக்கே ஒரு நெருக்கடியை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஒரு ஈஸியான தொகுதி, நம்ம ஒரு கேக் வாக் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை, ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்குது. அதே மாதிரி அவினாசியை பற்றி சொன்னாங்க. அவினாசியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அங்கே மக்கள்கிட்ட பேசும்போது இந்த தொகுதி வந்து தொடர்ச்சியாக ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்ட தொகுதி, ரெட்டை இலை தான் இந்த தொகுதியின் அடையாளம். இந்த முறை வந்து அந்த தொகுதிக்கு ரெட்டை இலை இல்லை அப்படின்னும் போது தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது. அதுதான் வந்து டாக்டர் கோகிலாமணி அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மேற்கு மண்டலங்களில் பல இடங்களில் வந்து உங்களுக்கு டிவிகே உடைய ரோலும் இருக்குது. பல இடங்களில் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வாக்குகளை பிரிக்கிறாங்க. தெரியாத ஆட்களா இருக்காங்க, நிறைய இருக்காங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், உங்களுக்கு முகம் தெரிந்த வேட்பாளர்களை தாண்டி விஜய் விசில் இது 2 மட்டும் தான் வந்து கீழே வரைக்கும் போய் ரீச் ஆகிருக்கு. அதை கொண்டு போய் அந்த கட்சியினர் வந்து சேர்த்துருக்காங்க. அதில் உங்களுக்கு மாற்று கருத்தே இருக்க வேண்டாம். உங்களுக்கு அதே மாதிரி திருச்செங்கோடலாம் நான் போயிட்டு வந்தேன். டவுன் ஏரியாஸில் உங்களுக்கு வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஆதரவு என்பது இருக்கிறது. பட் அதே நேரத்தில் ரூரல் ஏரியாஸ் போகும்போது அது டிப் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாதிய ரீதியாக யோசித்து மக்கள் வாக்களிக்கிறாங்க, சாதியை பார்த்து அவங்களுடைய ஓட் கன்சிடரேஷன்ஸ் இருக்குன்ற பகுதிகளில் டிவிகே உடைய கிராஃப் வந்து கீழே போகுது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அந்த லோக்கல் சோஷியல் இன்ஜினியரிங் ஃபேக்டர்ஸ் தான் வந்து அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. பட் மேற்கு மண்டலத்தில் இந்த வாட்டி ஒரு டிஸ்ரப்ஷன் இருக்கும். ஆனால் எவ்வளவு பெருசாக அதை ஓட்டை வந்து டிவிகே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த டிஸ்ரப்ஷன் தான் வந்து அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்குது. ரெண்டாவது, புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு மேற்கு மண்டலத்தில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு புதிய மாற்றம் வரட்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் போன தடவை மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் கோயம்புத்தூரில் நின்னார். அதே மாதிரி சிங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் மகேந்திரன் கட்சி சாபா கிட்டத்தட்ட 35,000க்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கினாங்க. அதே மாதிரி அந்த பகுதிகளில் நிறைய பேர் வந்து அர்பன் ஏரியாஸில் நிறைய பேர் வந்து எம்என்எம்க்கு ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 18,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் அப்படின்னு. இப்போ எம்என்எம்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் அந்த பகுதியில் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா, தாவேக்கா அதை விட கூடுதலான இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து இந்த காம்படிஷனை வந்து அங்கே கொஞ்சம் ஒரு டஃப்பான காம்படிஷன். மத்திய மண்டலம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஎம்கே தான் வந்து டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்ட். எக்ஸப்ட் திருச்சி ஈஸ்ட், திருச்சியில் அந்த ஒரு சில தொகுதிகளில் விஜய் உடைய அந்த இம்பேக்ட் இருக்கும். திருச்சி ஈஸ்ட் நான் போனேன். திருச்சி ஈஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அர்பன் பாக்கெட், மைனாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு டிஎம்கே கேண்டிடேட் மைனாரிட்டி தான். ஆமாம், இனிகோ இருதயராஜ் அவர் ஒரு கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படின்னு நடத்துகிறாரு.
ஆனால் இந்த முறை கடந்த முறை அவருக்கு கிடைச்ச 53,000 வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறை ஜெயிச்சார். இந்த முறை அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வாக்குகள் வருமா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே போட்டியிடுறார் அப்படின்னா அது அந்த தேர்தல் களத்தை ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனாக அது மாற்றிடுது. நீங்கள் அங்கே மைனாரிட்டியுடைய ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியிலையும் அதே மாதிரி கிறிஸ்துவ இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் வந்து விஜயுடைய பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நிறைய வாக்குகள் சர்ப்ரைசிங்காக வந்து விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கில் வந்து ஒரு டிவிஷன் வருது அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்கத்தில் திருவெம்பூர் அதே மாதிரி நேரு இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய லீடர் அவங்கெல்லாம் வந்து இந்த தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. டிஎம்கேவுடைய கிரவுண்ட் ஒர்க் வந்து தாவேக்காவுடைய இம்பேக்டை குறைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அது நடக்கிறது. ஆனால் தாவேக்கா அங்கே ஒரு கட்டமைப்போடு வேலை செய்கிறாங்க. ஓகே, நான் அந்த திருச்சி ஈஸ்ட் விஜயோடைய அந்த பணிமனைக்கு போயிட்டு வந்தேன். அன்றைக்கி அந்த கூட்டம் நடந்துச்சு. இவர் ஆதவர்ஜுனா வந்திருந்தார். பெரிய ஒரு 500-600 பேரை வந்து அவங்க திரட்டி பல இடங்களில் வந்து அந்த வேலையை வந்து அவங்களுடைய பிரச்சாரம். பட் அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு வெளிச்சம் இல்லை. விஜய் வந்தார்னா இன்னொரு முறை அந்த தொகுதிக்கு வந்தார்னா அந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடும். அதே மாதிரி டெல்டாவில் பல இடங்களில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. திமுக மீது கடுமையான அதிருப்தி இருந்தாலும் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராமிசஸ்லாம் நிறைய அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்து இந்த முறை வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு மாற்று வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து புதுசாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போகிறோம், இவங்களுக்கே போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் வந்து அந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது களத்தில் இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்குறேன். களத்தில் பண்ணும். ஏன்னா பெண்களுடைய வாக்குகள் தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கிறது, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கிறது. ஏன்னா இந்த திமுகவுடைய 5 ஆண்டு கால வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, புதுமை பெண் நிறைய திட்டங்கள் இருக்கனால அவங்க அந்த ஓவரால் தமிழ்நாட்டில் பெண்களுடைய வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு திமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு அது தாவேக்கா பக்கம் போகிறதையும் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ எல்லா தேர்தல்கள்லையும் திமுகவுடைய மேனிஃபெஸ்டோவும் மற்ற கட்சிகளுடைய மேனிஃபெஸ்டோவும் ஒரு பேச்சு பொருளாக இருக்கும். இந்த முறை திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ வந்து பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாக இல்லை. அந்த 8,000 ரூபா கூப்பன் கொடுக்கறது கூட மக்கள் வந்து ரொம்ப சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க. நீங்கள் கூப்பனை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் கூப்பனை எங்கே போய் வந்து அதை இது பண்ணுறதுன்னா அதுக்கு எதுவும் பதில் இருக்காது அப்படின்னு அந்த ப்ராமிசஸில் மக்கள் நம்பலை. பட் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷரிஸாக இருக்காங்க. ஆனால் அதுக்காகவே அவங்க வந்து வாக்களிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் என்பது ஒரு மனமாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை பார்க்க முடியுது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.